ஹெமிப்ளீஜியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பக்கவாதம் எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவத்தில் பக்கவாதத்துக்கு மருந்துகள் இருக்குது. அதில் வந்து நம்ம எப்படிப்பட்ட மருந்துகள் கொடுக்கணும்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும். அதே போல் பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும், பிரெயினில் உண்டாகக்கூடிய சின்ன சின்ன ஆர்ட்ரிஸில் வந்து ரப்சர் ஆகிறதுனாலையும் பிளட் கிளாட் ஆகிறதுனாலையும் வந்து சில பேருக்கு முகத்தில் மட்டும் ஆகும். இது வந்து ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லலாம். உடல் முழுவதுமே ஆகிறது, ஒரு பக்கம் மட்டுமே ஆகிறது ஹெமிப்ளீஜியா பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளட் கிளாட் இருந்தால் அதை கிளியர் பண்ணணும். அதே போல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இது வரதுக்கு முன்கூட்டியே என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதே உங்களுக்கு சிம்டமாக இருக்கும். அட்டாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நடக்க மாட்டாங்க, லெக் வந்து கிராஸாக வச்சு தான் நடப்பாங்க. ஸோ நடக்கிறது ரொம்ப கான்சியஸாக நடப்பாங்க. இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க நம்ம பேசுகிற லாங்குவேஜோ அல்லது நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதோ அதெல்லாம் வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். பேசுகிறத காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் கூட இருக்கவங்க. இன்னொரு விஷயம் கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கலாம்.